பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். பிலிப்பியர் 3:14 வசனம். ஐயோ, நான் ஏன் இந்த வீட்டுல பிறந்தேன் அப்படின்னு நொந்து கொள்கிறவர்கள், அதாவது ஏழ்மை நிலையில கஷ்டப்படுறவங்க, தன்னுடைய வாழ்க்கை ஏன், தன்னுடைய பிறப்பையே ஏன் என்ற கேள்விக்குறியோடு கேட்கிறவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வுங்க. அதாவது என்னன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி செய்தியில எல்லாம் வந்த ஒரு செய்தித்தாள விஷயம். அதாவது ஒரு முறை மயில் முட்டையை கொண்டு கோழி அடை காக்கிற இடத்துல வச்சாங்க. அதே போல கழுகுனுடைய முட்டையும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அது என்ன பண்ணுது, குஞ்சு பொரிக்கும் போது அது குஞ்சு பொரிக்கிறது. இது என்ன செய்யுதுன்னா, வித்தியாசமான பறவையாக வருகிறது. ஆனால் மயில் குஞ்சு கோழி குஞ்சு எப்படி இருக்குதோ அது கூடவே இருக்கிறதால அது எப்படி இருக்குதோ அதே போல தன்னுடைய சுபாவத்தில் இருக்குது. கழுகு உயர பறக்குது. அந்த கழுகும் கோழி குஞ்சுகளோட அதுவும் பயணிக்குது, வளருது. அதுவும் என்ன, கோழி குஞ்சு எப்படி இருக்குதோ அது போல தன்னுடைய வாழ்க்கையில அதே மாதிரி பறக்குது. ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு கோழி என்ன பண்ணுச்சா, தன்னுடைய குழந்தை, அந்த குஞ்சு கோழி என்ன பண்ணுச்சா, அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான், இது உயர வானத்துல பறக்குதே, இந்த பறவைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டுச்சான். அதுவா, கழுகு, அது ரொம்ப உயர பறக்கும், நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் கீழே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளாம் அவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியாது அப்படின்னு, ஏன்னா நம்ம அமைப்பு அப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த குஞ்சு என்ன யோசிச்சுதான், எப்படியாக நாமும் அந்த மாதிரி கழுகை போல பறக்கணும், என்னாலே முடியும், நானும் அது போல ஒரு பறவை தானே அப்படின்னு நினைச்சு அது என்ன பண்ணுதுன்னா, சின்ன வயசுல இருந்தே அது சிறகை அடித்து கொஞ்சம் கொஞ்சமா அது முயற்சி எடுத்து அது பறக்கிறதுக்கு தன்னை அதை உட்படுத்தி கொண்டதாம், பயிற்சி எடுத்துக்கொள்கிறது. கழுகை போல நான் வரணும்னு. கழுகை போல அதால் வர முடியாது, ஆனால் அது போல நான் உயர எழும்ப வேண்டும் என்று தன்னுடைய முயற்சி ஓரளவுக்கு மற்ற பறவைகளை விட அது தன்னுடைய நிலையை உயர்த்தி காட்டுதான். அப்ப பாருங்க, அதாவது மயிலாகட்டும், அது கழுகு முட்டையாகட்டும், அது குஞ்சு பொறித்தோட எங்க இருக்கிறதோ அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல இருப்பது வேற. ஆனால் இருக்கிற இடத்திலிருந்து தன்னுடைய நிலையை முயற்சியோடு மாற்றிக்கொள்ள வேண்டும். லக்கை நோக்கி நான் தொடரணும். நான் இப்படி, என்னுடைய நிலைமை இப்படிதான், என்னுடைய அமைப்பு இப்படிதான், ஆனால் இந்த இருக்கிற நிலையிலிருந்து என்னால உயர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சுன்னா போதுங்க, நாமும் அந்த கோழி குஞ்சை போல, பறவையை போல நாமும் சிறகடித்து பறக்க முடியும். அதாவது நம்முடைய அமைப்பு என்பது வேற, நம்முடைய குடும்ப சூழல் என்பது வேற, கஷ்டம் என்பது இருக்கும். அதையும் கடந்து கடவுள் நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் விட மாட்டார் இல்லையா? அப்ப அந்த நோக்கம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்தவர்களாய் நாமும் முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் கடவுள் நமக்கு செய்வார் என்பதை விட நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும். அப்ப வாழ்க்கையிலே நாம் உருப்படியாய் முயற்சி செய்து நாமும் உயர வேண்டும் என்பதற்கான விடாமுயற்சி தேவைப்படுதுங்க. அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாளராக இருக்கிறார். அப்போ அவரே நாம பற்றி கொள்ளும் பொழுது, இந்த விடாமுயற்சி நமக்கு இருக்கும் பொழுது நம்ம மேன்மையானதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப லக்கை நோக்கி தொடர்களாய் நம்ம ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கின்ற ஒரு அந்த நீடிய பயணத்திலே நாம் பயணிக்கும் பொழுது நாமும் நல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும், ஒரு பாதுகாப்பான பயணத்தை நாம மேற்கொள்ளும், நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ளணும். ஆகவே அந்த போராட்டத்திற்கான ஓட்டத்திலே நாம் நீதியாக ஓடுவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரே. ஆமென்.